இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ லக்ஷ்மி என்கிட்ட சொல்லிட்டா, அந்த பென் டிரைவ் கிடைச்சுதான் அதுல எல்லா விஷயங்களும் இருக்கா, அதனால ரிஷி தப்பிச்சிருவானோ, கேஸ் க்ளோஸ் ஆயிடுமா, இனிமே அவன் மேல கேஸே இருக்காதான். நீலம் அப்புறம் வீர் அவங்க லாயர் கிட்டயும் பேசியாச்சாம். வாவ் பாட்டிமா, லக்ஷ்மி அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் தான். எஸ், ஐ அம் தி வின்னர். வீர், இப்ப இந்த சந்தோஷமான செய்தி அப்புறம் நான் வெற்றி அடைஞ்சதுக்கு எனக்கு ஏதாவது gift வேணும். அட என்ன கேள்விமா இது? உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். ஒரு வழியா ரிஷி நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னா அந்த பென் டிரைவ் கிடைச்சிருக்கும், அதுல யாரு உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்கணுமே. அத ரிஷி அண்ணா இன்னும் சொல்லல. 3 பேரும் அவசரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு தான் போயிருக்காங்க. குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் மேக் ஷூர் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். ஆஃப் கோர்ஸ். எவ்வளவு பேரோட உயிரை கொல்ல பார்த்திருக்கான். அதோட நம்ம ஃபேமிலியோட கௌரவம் மரியாதையெல்லாம் போக இருந்துச்சு. நம்ம பையன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான். சொல்ல போனா அந்த குற்றவாளியால பாவம் இவன் ஜெயிலுக்கு போனான். லக்ஷ்மியும் பாவம் ஜெயில இருந்தா. குற்றவாளி யாரா இருந்தா என்ன, அவன் தூக்கல தொங்குறத என் கண்ணால நான் பார்க்கணும். என்னாச்சு ரிஷி? ரிஷி, நீ என்ன இங்க? என்னாச்சு? மலிஷ்கா, நான் இதை உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரிஷி, இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்க ஹோட்டல்ல இருந்திருக்க, கிச்சன்ல இருந்திருக்க, எல்லாரும் கூட போய் இருந்திருக்க. அந்த ஃபுட்டேஜை நான் பார்த்துட்டேன். மலிஷ்கா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப அப்படிதான் எல்லாம் நடந்திருக்கு. நீ எப்ப இப்படி மாறின மலிஷ்கா? எதுக்காக மாறின? ரிஷி, அது நீ என்ன நினைக்கிறியோ. ஆண்டி, ஒரு செகண்ட் ப்ளீஸ். நான் இப்ப மலிஷ்கா கிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். சோ இட்ஸ் a request, நீங்க நடுவுல பேச வேண்டாம். மலிஷ்கா, நான் ஃபுட்டேஜை பார்த்துட்டேன். மலிஷ்கா, எனக்கு பென் டிரைவ் கிடைச்சிருச்சு. அட பாவி, எல்லாமே தலைகீழா போச்சு. அந்த படுபாவை கைக்கு அந்த பென் டிரைவ் கிடைச்சிருச்சா? நான் மொத்தமா அழிஞ்சேன். இவங்க தூக்குல கூட போட மாட்டாங்க, நேரா சுட்டுடுவாங்களே. அந்த ஃபுட்டேஜை கூட பார்த்துட்டேன். எல்லா உண்மையும் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு காலையில நான், லக்ஷ்மி, ஆயுஷ் ஃபுட்டேஜ் இருக்கிற பென் டிரைவ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். வெல் டன். இந்த ஃபுட்டேஜ்னால உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டான். எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்படின்னா ரிஷி மேல எந்த குற்றமும் இல்லல, அவர் நிரபராதி தானே? சந்தேகமே இல்ல, நிரபராதின்னு நிரூபிச்சாச்சு. பட் ஐ எம் சாரி, அப்ப நீங்க ஜெயில இருந்தீங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க சமையல் அறையில சிசிடிவி இருக்கு. அது முதல்லயே தோணலையா? நீங்க கூட அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். சரி, பரவாயில்ல, நாங்க தப்பு பண்ணோம், நீங்க ரிப்பீட் பண்ணீங்க. பட் இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. ஆமாங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. ரிஷி குற்றவாளி இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதும். நாங்க போய் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிரோம், இல்லன்னா அவன் ஓடிடுவான். ஓடி எங்க போயிட போறான்? இப்ப நாங்க போய் பிடிச்சிரோம். நீங்க கொஞ்சம் இருங்க, சில ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும். அவனை பிடிச்சு நான் எங்கே கொண்டு வரேன். நானும் உங்க கூட வரேன். பாட்டீல் வாங்க, நீங்களும் வாங்க. நீ எதுக்கு போகணும்? அட, நானும் அவர் கூட போய் அவனை பிடிச்சு கொண்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆயுஷ் ஒரு வேலை பண்ணு, லக்ஷ்மி கூட இங்கே இரு. நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன். லேடி கான்ஸ்டபிளும் இங்க வந்திருக்காங்க. இல்ல ரிஷி. பட் பை ரிஷி, ஐ மீன் மலிஷ்கா ஒண்ணும் பண்ணலையே. அப்போ நீ ப்ளீஸ். மலிஷ்கா, நான் ஒண்ணு இங்க நேரா வரல. நான் இங்க வரதுக்கு முன்னாடி பல்விந்தர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஆனா பல்விந்தர் எனக்கு கிடைக்கல. அவன் என்கிட்ட இருந்து திருடின போன் மட்டும் தான் கிடைச்சது. அப்ப என்னை தேடி அவன் போயிருந்தானா? நல்ல வேலை, அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். மலிஷ்கா ஒரு வேலை மாட்டினானா நாமளும் தேவையில்லாம மாட்டுவோமே. எங்க 2 பேரோட ஆட்டமும் முடிஞ்சுதா? அப்படின்னா மலிஷ்கா ஜெயிலுக்கு போயிடுவா. அவ வெளியில இருந்தா என்னையாவது காப்பாத்துவா. அவளோட அப்பாவையும் அம்மாவையும் சுத்தமா நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன மாட்ட விட்டுருவாங்க. நான் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்கிறேன்? நான் மாட்டினாதானே இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறேன்? இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிட்டா நல்லது. மலிஷ்கா, நீங்க என்னோட மனசை உடைச்சிட்ட. அவ நிச்சயம் ஒத்துக்குவா. மலிஷ்கா ஒத்துக்குவா. ஆயுஷ், மலிஷ்கா எவ்வளவு தந்திரக்காரியா இருந்தாலும் ஆனா அவ ப்ரொஃபஷனல் கிரிமினல் கிடையாதே. அவ மாட்டிக்க போறான்னு தெரிஞ்சாலே போதும், அவளோட வாயாலேயே எல்லா குற்றத்தையும் சொல்லிடுவா. ஆயுஷ்,
மலிஷ்காவுக்கு வெறும் ரிஷி மட்டும்தான் வேணும். ரிஷி அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. தப்பான வழியில கூட போவா. போவான்னு சொல்லாதீங்க. அவ போயிட்டா. சொல்ல போனா அவ போயிட்டு இருக்கா. ரிஷி, நான் எந்த விதத்திலயும் உன்னை இழக்க விரும்பல. நான் உன்னை இழந்து வாழ விரும்பல. உனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கே தெரியும் இல்லையா, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா எனக்காக நீ அந்த லக்ஷ்மி பின்னாலேயே தான் அலையிற. அவளை புகழ்ந்து பேசுற, அவ பின்னாடியே நீ சுத்திட்டு இருக்க. அவ கிட்ட போறத என்னால பார்க்கவே முடியல. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அது பிடிக்கல. அதனாலதான் என்னையே அறியாம நான் இந்த தப்ப பண்ணிட்டேன். நான் இந்த தப்ப செய்ய விரும்பல, ஆனா நானே இதை செஞ்சுட்டேன். சரி, அதை விட்டு தள்ளுங்க. மலிஷ்கா முக்கியம் இல்ல, ரிஷி ப்ரோ ஏதாவது கெடுதல் பண்ணி அவ உங்களை மாட்டி விட நினைச்சானா, இல்ல உங்களை மாட்டி விட அவ ஏதாவது பொய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஸ்வேர் டு காட், நான் நிச்சயமா அந்த மலிஷ்காவை விட மாட்டேன். அப்படியே அவளை ரோட்ல நிக்க வச்சு ஒரு அரை அண்ணி. ஐ ஸ்வேர். சாரி சரி பரவாயில்ல. சாரி அண்ணி. சரி அண்ணி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ரிஷி ப்ரோவும் ஃபுட்டேஜ பாத்துட்டாரு. அவருக்கு மலிஷ்கா மேல சந்தேகம் வரலையா என்ன? ப்ளீஸ் ரிஷி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் தெரிஞ்சு இந்த தப்பு செய்யவே இல்ல. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ரிஷி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. வாயு மூடு மலிஷ்கா. தேவையில்லாம நீயே ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்க போற. தயவு செஞ்சு அவங்கிட்ட அதிகமா பேசாத. சொல்றத கேளு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஒரு செகண்ட் மலிஷ்கா, நீ என்ன தப்பு பண்ண? தெரியாம நீ அப்படி என்ன தப்பு பண்ண? அது வந்து ரிஷி அன்னைக்கு ஹோட்டல்ல. வெயிட் a minute. இப்போ ரிஷி என்ன கேக்குறான்? அவன் தான் ஃபுட்டேஜ பார்த்துட்டான்ல. அப்ப கிச்சன்ல நான் இருந்தது இவனுக்கு தெரியாதா? பல்வேந்திரம் வந்திருந்தான். அப்ப ஏன் ரிஷி இந்த மாதிரி பேசுறான்? ஓ காட், அப்ப நானே இப்ப அவசரப்பட்டுட்டேனா? சோ ஸ்டூபிட் ஆஃப் மீ. என்ன யோசிச்சுட்டு இருக்க மலிஷ்கா? நீ தெரியாம என்ன தப்பு பண்ணன்னு சொல்ற? நான் அந்த ஃபுட்டேஜ பார்த்தனே, கிச்சனோடது. இது எல்லாத்தையும் பண்ணது பல்விந்தர் தான். ஆனா நீயும் கிச்சன்ல தான் இருந்திருக்க. நீ அவனை பிடிக்காம விட்ட. ஏ ரிஷிக்கு மொத்த உண்மையும் தெரியல. என்ன பத்தி எதுவும் தெரியல. தேங்க் காட். ஒரு நிமிஷம். பல்வேந்தர் கிச்சன்ல இருந்தா. கிச்சன்ல நானும் இருந்தேன். ஆனா என் கண்ணுல அவன் படவே இல்லையே. ஒரு இடத்துல கூட நான் அவனை பார்க்கல ரிஷி. அப்படின்னா உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் மட்டும் அவனை அங்க பாத்திருந்தேன்னா நானே அவனை அந்த இடத்துல கொலை பண்ணிருப்பேன். அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்பத்துல இருந்தே அவன் உனக்கு நல்ல தொல்லை தான் கொடுத்திருக்கான். உன்னை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணிருக்கான். அவனை எப்படி நான் உயிரோட விட்டுருப்பேன்? அவனை அங்கேயே கொலை பண்ணிருப்பேன். கிச்சன்ல கத்தி இருக்கும்ல, காய்கறி வெட்டுறதுக்கு, அந்த கத்திய வச்சு அவனை கொலை பண்ணிருப்பேன். சத்தியமா பண்ணிருப்பேன் ரிஷி. ஆனா அவன் கிச்சன்ல இருந்தானா, அவன் எங்க இருந்தா அவனை நான் பார்க்கவே இல்லையே. ஒரு நிமிஷம், அவன் வேற ஏதாவது கெட்டப்ல வந்திருந்தானா? ஐ அம் ஷியோர். அதான் என்னால பார்க்க முடியல. இல்லனா நான் அவனை கொலை பண்ணிருப்பேன். பூனைக்கு நம்ம பால் ஊத்துனாலும் அது நம்மள ஏமாத்தாதான் செய்யும். இவ என் மூஞ்சில கரிய பூசுறா. இவ எப்படி நைஸா தப்பிச்சிட்டா. ஆனா இவ என்ன மாட்ட விட்டு வேடிக்கை பாக்குறா. மொத்த பழி ஏன் மேல போட்டுட்டா.